நண்பர்களுக்கான யோபுவின் ஜெபம். பொதுவாக பைபிளில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் இசை என்றவுடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய நபர் தாவீது. ஞானம் என்றவுடனே ஞாபகத்துக்கு வரக்கூடிய நபர் சாலமோன். விசுவாசம் என்றவுடனே ஞாபகத்துக்கு வரக்கூடிய நபர் ஆபிரகாம். ஜெபம் என்றவுடனே ஞாபகத்துக்கு வரக்கூடிய நபர் தானியேல் மற்றும் எலியா. பொறுமை என்றவுடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டிய நபர் யோபு தான். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று வேத வாக்கியம் கூறுகிறது. இந்த யோபு பக்தன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்துவிட்டார். ஆனால் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்தபோதும் தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று வேதாகமம் பதிவு செய்கிறது. இந்த யோபுவுக்கு 3 முக்கியமான நண்பர்கள் இருந்தாங்க. ஒருவரின் பெயர் எலிப்பாஸ், மற்றவரின் பெயர் பில்தாத், மற்றவரின் பெயர் சோஃபார். இந்த 3 நபர்களும் யோபுவின் நிலைமையை பார்த்து பரிதபித்து ஆறுதல் சொல்லதான் ஆரம்பத்தில் வந்தார்கள். ஆனால் போக போக நீ உன்னுடைய வாழ்க்கையில் மறைவான பாவத்தை செய்திருக்கிறாய், ஏதோ ரகசிய பாவங்களை செய்திருக்கிறாய், அதனால்தான் உனக்கு இப்படிப்பட்ட நிலைமை என்று யோபுவின் நண்பர்கள் யோபுவின் இதயத்தை காயப்படுத்தக்கூடிய நபர்களாக இருந்தாங்க. அப்படி காயப்படுத்தின தன்னுடைய நண்பர்களுக்காக கூட யோபு ஜெபித்தார். அந்த வேத வாக்கியத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது நண்பர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் நாம் புரிந்து கொள்ளலாம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இந்த வேத வாக்கியம் யோபு தன்னுடைய கசப்பை ஏற்படுத்தின, காயம் ஏற்படுத்தின தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்தார் என்றும், அப்படி ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவருடைய சிறையிருப்பை மாற்றி ஆசீர்வதித்தார், இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்பதை பார்க்க முடிகின்றது. நீங்களும் உங்களுடைய நல்ல நண்பர்களுக்காகவும் ஜெபம் செய்யுங்கள். கசப்பை ஏற்படுத்தக்கூடிய காயப்படுத்தக்கூடிய நண்பர்களுக்காக கூட ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் அதற்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவாராக. இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எந்த நண்பருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த நபருக்கு இந்த பதிவை பகிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட வேதாகம ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.